கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று வேத வசனம் ஏசாயா 60:1. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது. இதில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், கர்த்தருக்காக நம்ம எழும்பும் பொழுது அவருடைய பிரகாசமான ஒளியை நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை போய் நம்ம 4 இடத்துல நம்ம போய் சொல்லுகிறோமா, இல்லை நம்மளுக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுகிறோமா? அப்போ ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை போய் மற்றொரு இடத்துல சொல்லும் பொழுது நம்ம தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை வருகிறது. அந்த எழுப்புதல் எப்படி வரும்? நம்மளை கண்டு தான் வரும். நம்ம எழும்பும் பொழுது தான் ஆவியானவருடைய வார்த்தையானது இந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்கிறதா இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவருக்குடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு அவர் வழியில நம்ம நடக்கிறோமா, இல்லை நம்ம சோர்ந்து போறோமா? ஆவியானவர் வரும்பொழுது எப்படி ஒரு பலனை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறாரோ அதே போலதான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரிதான், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் சரிதான். அப்ப கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கும் பொழுது ஆவியானவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இறங்கி வருகிறதா இருக்கிறது. அவர் ஒளியானது நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த வேதத்தை வாசிப்போம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.